வெல்கம் டு ரெட் ஆங்கிரி பேர்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிலாக்காய். நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிடைக்க போகும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காய் மேல்னு. ஸோ அந்த கிலாக்காய் தான் இது. இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா தரையில் படர்ந்தும் இருக்கும், நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி செடியாகவும் இருக்கும். இதில் முள் வந்து நேராக இருக்கும், நேராக செங்குத்தாக இருக்கும். இந்த பழத்தை வந்து நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம், இல்லை இதுக்கு முன்னாடி காயாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதில் விதைகள்லாம் எதுவும் இருக்காது, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். பட் காயாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொரட்டி பழம். தொரட்டி பழத்தோட செடி இப்படி தான் இருக்கும். இதில் முட்கள் நிறையா இருக்கும், நேராக இல்லாமல் வளைஞ்சி இருக்கும். தொரடு மாதிரியே வளைஞ்சி இருக்கிறதுனால கூட இதுக்கு தொரட்டி பழம்னு பேர் வச்சுருக்கலாம். காயாக இருக்கும்போது பச்சை கலர்லேயும், பழமாக மாறுறதுக்கப்புறம் கருப்பு கலர்லேயும் இருக்கும். இதில் பழம்தான் நல்லாயிருக்கும். இதில் 2 விதைகள் இருக்கும், குட்டி குட்டியாக உள்ளே இருக்கும். இது மழைக்காலங்கள் தான் அதிகமாக பழுக்கும். மழைக்காலங்களில் இருக்கிறதுனால நிறைய பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக தான் பறிக்கணும் இதை. இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேசாக கை வச்சா கூட அப்படியே கையை கிழிச்சிரும். ஸோ இந்த பழத்தை பார்த்து தான் பறிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனாப்பழம். முன்னாடி பார்த்த தொரட்டி பழம், அப்புறம் இந்த ஆனாப்பழம் ரெண்டுமே ஒரே சீசனில் பழுக்கும். இது பார்க்க அப்படியே கருவேப்பிலை செடி மாதிரியே இருக்கும். இதில் முட்கள்லாம் எதுவும் இருக்காது, காய் பச்சையாக இருக்கும். ஆனால் பழம் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இதில் விதை ஒன்றே ஒன்று தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த பல்ப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதில், ஏன்னா விதை பெருசாக இருக்கிறதுனால பல்ப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈச்சம்பழம். பேரிச்சம்பழத்தோட லைட் வெர்ஷன் தான் இது. அதில் மரம், பழம், விதை எல்லாமே பெருசாக இருக்கும், இதில் எல்லாமே குட்டியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் முள் இருக்கும். இந்த இலையில பார்த்தீங்க அப்படின்னா நுனியில் முள் இருக்கிறது தெரியும். இப்போ சீசன் இல்லாததுனால இதில் பழம் இல்லை. ஆல்ரெடி நான் முன்னாடி எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோவை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈச்சங்காய் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கொத்தா அறுத்துட்டு வந்து வீட்டில் பழுக்க போட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அப்படியே செடியிலேருந்து கூட பறித்து சாப்பிட்லாம். Thanks for watching.